Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். நம்மை காத்து நடத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. காக்கும் கரங்கள் உண்டு. ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றிப்பா, உங்களுடைய கரம் என்னை காத்து நடத்துவதற்கு. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்றீங்களா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. இயேசுவை நாங்கள் உண்மையே நம்புவோம். உன் வார்த்தை ஜீவன் உள்ளது. உமது வார்த்தை யாரை ஏமாத்தது? உமது வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. ஆம் தகப்பனே, நீர் எங்களை காத்து நடத்துவீர். உமது கரம் எங்களுக்கு அதிசயத்தை செய்யும். உமது கரத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த காலவேளையில நம்புகிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாரங்கள், தவிப்பு, சோர்வு, பலவீனம், அநேக பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் இந்த காலவேளையில ஒரு பெரிய உத்தரவாதம், காக்கும் கரம் உண்டு. அதை நம்புவோம். அந்த கரம் இயேசுவின் கரம். எல்லாரும் இருக்கிற இடத்துல சொல்லுவோம், நம்புவேன், நான் இயேசுவே நம்புவேன் என்று சொல்லுவோம். நம்மளை நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. தேவ மக்களை, இன்றைக்கும் இந்த காலவேளையிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 128 அத்தியாயம் 2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதை சங்கீதக்காரர் உணர்ந்து சொல்றாரு. சங்கீதக்காரர் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு மனுஷன் அவனுடைய திறமை, அவனுடைய ஞானத்தை போட்டு அப்படி ரொம்ப கடினமா உழைச்சுதான் அந்த கையின் பிரயாசத்தை கொண்டு வர்றது. அப்படிதான் கொண்டு வர முடியும், அப்படிதான் சாப்பிட முடியும். அப்படி நினைத்து கொண்டிருக்கிற எண்ணங்களுக்கு மேலாக சங்கீதக்காரர் சொல்றாரு, இல்ல, கையின் பிரயாசமும் அதுல நல்லா சாப்பாடு சாப்பிட்றது யாருடைய கிருபைன்னா அவரோட கிருபை. அவர் தான் அதுக்கு வேண்டிய பாக்கியமும் நன்மையும் தருகிறாரு. அவர் தர்ற அந்த பாக்கியத்தையும் நன்மையிலையும் தான் நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுது.
என்னுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுது, நான் சாப்பிட முடியுது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஏதோ மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு எப்படியோ பணத்தை கொண்டு வருவாங்க, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் இல்லையா அந்த கையின் பிரயாசத்தை கொண்டு வர்றதும் சாப்பிட்றதும் அது அவர் தருகிற பாக்கியமும் நன்மையும் அது அதில் உண்டாகிறது என்று சொல்லி அறிகிறானோ, அவன் வழிகள் ஆச்சரியமாக இருக்கும். இதை தான் சங்கீதக்காரர் அறிந்து சொல்கிறார். அதை தான் கேட்குறாரு, அப்பா எனக்கு என் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க. கண்டிப்பாக அன்னைக்கு தாவீதினுடைய கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணாரு. அவருடைய கையின் பிரயாசம் என்ன? ஆடு மேய்க்கிற தொழில். அதை உண்மையாக செய்கிறாரு. அதிலேயே கர்த்தருடைய நன்மை வரும்ன்றதை நம்புறாரு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இம்மிடியட்டாக ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. சவுல் வீட்டில் போய் வாசிக்கணும். சவுலுக்கு ப்ரொமோஷன் எப்படி கிடச்சிச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரொமோஷன் கூடிக்கிட்டே தான் போகுது. அதுக்கப்புறம் அவர் திரும்ப ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு வரல. அப்படி போகுது. ஒன்று ஒன்றா கோலியாத்தை வென்றெடுக்கிறாரு. அப்புறம் பாருங்கள், ஒருவேளை சவுல் ராஜா துரத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் எந்த சேதம் வரல. ஒரு பர்டிகுலர் டைமில் அவர் அந்த தேசத்துக்கு ராஜாவாக மாறுகிறார். என்னவென்று சொன்னார்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வாழ்கிறது கனி கொடுப்பது எல்லாம் அவருடைய பாக்கியமும் நன்மையும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த காலவேளையில் அவர் கரத்திலிருந்து பாக்கியமும் நன்மையும் உனக்கு வருது. நீ கையின் பிரயாசத்தை சாப்பிடுவ. ஒருவேளை உனக்கு குறைச்ச வருமானம் இருக்குது, வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கிற, உன் பிஸ்னஸில் முயற்சி எடுத்தும் அது வீணாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இயேசுவே உங்கள் நாமத்தில் நான் இந்த வேலையை செய்கிறேன், உங்கள் நாமத்தில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், உங்கள் நாமத்தில் இந்த பிஸ்னஸை செய்ய போகிறேன், உங்கள் நாமத்தில் இந்த காரியத்தை செய்ய போகிறேன்னு செய்யுங்க. உங்கள் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். God bless you. Bye bye.